விளக்கு தச்சு தானே பூதம் வரும். ஆமா. தேக்கியமே வந்து நிக்குது. யாரு? பின்னாடி பாரு. டேய் பைத்தியம், அது எங்க அம்மாடா. அங்க யார்கிட்ட கடன் வாங்கி வச்ச? கடையில போய் எவ்வளவு வாங்கின கடன்? என்ன கடன்லாம் என்ன? யார் இப்ப வாங்கின கடன்லாம்? யாரு கடையில போய் கடன் வாங்கி வச்சிருக்கான் 300 ரூபாய். அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? நான் எதுவும் வாங்கலடி, 10 பைசா கூட. அவன் எங்கம்மா வாங்கினா? 200 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கான். உங்க பெரியப்பா கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கான். பெருப்பா கிட்டியா? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். நான் என்ன சொல்றேன், குடிக்கிற ஆளு போறப்ப ஜட்டி போட்டு போறவங்க உள்ள. ஏய் அவன் பேசுறது. ஏய் என்ன பேசுற நீ? அன்னைக்கு வேற லுங்கி மட்டும் கட்டிட்டு போயிருக்காரு. பப்பர பணம் தூக்கிட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்காரு. நான் மூடி விட்டு வந்தேன்டி. ஆமா. நீ எதுக்கு அத பாக்குறன்னு தான் கேக்குறேன். என்ன பண்றது, காமிச்சா பார்க்க தான் முடியும். ஆமா. உனக்கு அது நான் மட்டுமா பார்த்தேன், ஊரே பார்த்துச்சு. இது மாதிரி என் குடும்ப மானத்தை வாங்க தான் நீ வந்தியா? நானா உன் வாங்குறேன். குடும்பத்தை எல்லாம் யோகியமா இருக்காங்களா எல்லாம்? உங்க குடும்பத்தை பார்த்தா ஊரே பேசிக்குதே. ஐயப்பா, நான் நீ ஜெயிச்சிட்ட, இப்ப நான் ஜெயிக்கிறேன் பாரு. நாங்க தான் எப்பவுமே ஜெயிப்போம். எது எது? ஐயோ, ஏ அவுட் அவுட் அவுட். குளு இந்த தடவை நானு விடு. போடு போடு. நீ எதுக்கு எடுத்த? அம்மா. ராதா, என்ன? விளக்கு தச்சு தானே பூதம் வரும். ஆமா. தேக்கியமே வந்து நிக்குது. யாரு? பின்னாடி பாரு. டேய் பைத்தியம், அது எங்க அம்மாடா. ஓ உங்க அம்மாவா? நான் கோயில்ல இருக்கிற பூதம் தான் இறங்கி வந்துச்சுன்னு நினைச்சேன். வாங்க அத்தை, நம்ம கலங்க விளையாடலாம் வாங்க. இருங்க அடிக்கிறீங்க. ரொம்ப போதும் பா. என்னடா சொல்லி இது பண்ணிட்டு இப்போ என்ன உனக்கு லிமிட்? லிமிட்டா? என்ன லிமிட்? இப்ப எதுக்கு அவங்கள நீ கலாய்ச்சிட்டு இருக்க? நான் என்ன கலாய்ச்சேன்? எங்க அம்மா பார்த்தா பூதமா தெரியுதா உனக்கு? ஏன் கண்ணு எதிர் வெளிச்சம், கண்ணு கூசுதியா? நான் நினைச்சேன் ஒரு அந்த கோயில்ல இருக்கிற பூதம் தான் இறங்கி அப்படியே வந்துச்சு. உண்மை. என்னாச்சு அத்தை, என்ன பிரச்சனை? வாங்க கலங்க விளையாங்க வாங்க. போர் அடிக்குது, மழை வர பெய்யுது. விளையாடுவடா, இதுவும் விளையாடு, இதுக்கு மேலே விளையாடுவ. ஏன் என்ன? அங்க யார்கிட்ட கடன் வாங்கி வச்ச? கடையில போய் எவ்வளவு வாங்கின கடன்? என்ன கடன்ல என்ன? யார் இப்ப வாங்கின கடன்லாம்? யாரு கடையில போய் கடன் வாங்கி வச்சிருக்கான் 300 ரூபாய். அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? யாரு? நானா? யார் நானா? கடன் எவன் சொன்னா? எவன் சொன்னா? வர சொல்லுங்க. எவன் சொன்னா? வாங்க போலாம். நான் எதுவும் வாங்கலடி, 10 பைசா கூட. அவன் எங்கம்மா வாங்கினா? 200 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கான். உங்க பெரியப்பா கிட்ட கடன் வாங்கி வச்சிருக்கான். பெருப்பா கிட்டியா? ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். அத்தை, பெரியப்பா கிட்ட ஒண்ணா நான் கடன்லாம் வாங்கல. வேற என்ன? அவர் கட்டிங் போட அங்க நின்னுட்டு இருந்தாரு. நான் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். என்ன அப்பல இந்த கும்மா போறீங்கன்னு கேட்டாரு. சரி என்ன சொல்லுங்க அப்படின்னு போயிட்டு கேட்டது உடனே வாங்க சாப்பிடலான்னாரு. நான் சொன்னேன் என்கிட்ட காசு இல்லை, எனக்கு தேவையில்லைன்ட்டேன். அந்த ஆள் வயசுக்கு என் கூட வந்து குடிக்கலாமா? நான் வேணாம்னு சொல்லிட்டு போனா கூட என்ன கூப்பிட்டு வம்படியா வாங்கி கொடுத்துட்டு அப்புறமா தரீங்களா காசுன்னு கேட்கிறாரு. அது கடன் நான் சொல்லி வச்சிருக்காரு உங்ககிட்ட. அவங்கள என்ன சொல்லுங்க, உங்க பெரியப்பாக்கு அந்த பழக்கம் இருக்கா? அதே பழக்கம் இருக்காவா? போய் எங்க பாருங்க. நீதான் குடிச்சு ஊருக்காக நக்கிட்டு இருக்காருங்க. காசை வந்த இடத்துல என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. சத்தியமா எங்க அம்மாவுக்கு இங்க ஒரு மரியாதை இருக்கு தெரியுமா? ஐயோ, அந்த மரியாதை கெடுத்துட்டு போயிடாத. உங்க அம்மாக்கு மரியாதை. வாங்கி சாப்பிட்டீங்க? எனக்கு தான் இது ஸ்நாக்ஸ். உங்க பொண்ணு தான் சாப்பிட்டுச்சு. என்ன கொடுத்துற நீ? போயிட்டு தேன் மிட்டாய் வாங்கிட்டு வா, வாழைப்பழம் வாங்கிட்டு வா, குச்சி விட்டு வா. இது கேளுங்க. 200 ரூபாய்க்கு அடி குச்சி முட்டாய் எல்லாம் வாங்கிட்டேன்னா அது நீ காசு கொடுத்து தானே வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன. காசு குத்தா? என்கிட்ட எதிரி காசு? நானே 10 பைசா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு காசு ஆசாசே வாங்கிட்டு வந்து தரானே. ரொம்ப நாள் ஆச்சுமா ஊர்ல இந்த மாதிரி சாப்பிட்டு. அத்தை இங்க பாருங்க, நான்லாம் வந்து சத்தியமா சொல்றேன், 1 ரூபாய் கூட நான் வாங்கி சாப்பிடல. எல்லாத்தையும் விட்டு தான் எனக்கு குத்தான். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வாங்கி கொடுத்தாமா? ஆனா வந்து சேர்ந்தீங்க பாரு. எனக்கு என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் இருக்கிற கௌரவம் எல்லாமே போயாச்சு. ஏன் என்ன கேட்டாங்க? உயிர் ஒண்ணுதான் இருந்தது, அதையும் வாங்கிட்டு போயிடுங்க. அம்மா இதுக்கெல்லாம் உயிர் போங்க. என்ன எப்ப பாரு இவன் என்னடி பண்ணிட்டு இருக்கான் இவன்? என்ன சும்மா விட்டா என்ன ரொம்ப பேசணும்னு வச்சுக்கோ, அச்சு மூஞ்சி வச்சிருவேன் நானு. நான் உடைப்பேன் தெரியுமா? வாங்கலாமா? அத்தனை பாக்குறேன் நான் சொல்லிட்டேன். ஏய் நீ தேவலாம் பேசாத. தின்னது வாங்க அந்த வேகத்துக்கு உன்னை கொலை பண்ணி போடுறேன் வர்றேன். அவ வாங்கி தின்னுட்டு ஏன்டா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீங்க? வாங்கி கொடுத்தது அவன், ஆனா கடல்ல வாங்கிட்டு வரான்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியும். வேண்டாம். ஏய், ஏங்கடா இது காசு? நீ ஏங்கடா நீ கொடுத்து வச்சிருக்க? இல்ல உங்க அம்மா கொடுத்து வச்சிருக்காங்களா? எதுக்கு கொடுக்கணும்?
சோத்துல வைக்கிறேன் இருங்க. உனக்கு பொண்ணை கொடுத்ததே இதை அதிகம். வந்தா மாப்பிள்ள வந்திருக்கா போல, ஊர் உலகத்தை சுத்தி பார்ப்பாப்புல, நம்ம ஒரு 10,000 கொடுத்தப்போ போறப்போ கணக்கு அமிச்சு போற போல, வர இடத்துல எல்லாம் அதை விட்டுட்டு சும்மா ஒரு 300 கடன் வாங்கிட்டானா அதை வந்து பெருசா பேசிட்டு ஏன்னா உனக்கு வரதட்சணை கொடுத்ததே பத்தாதா? இதுல வேற வந்து அவங்க வரதட்சணை தேன் மிட்டாய் இல்லையே, முறுக்கு இல்லையே. உன்ன மாதிரி தீனி பண்டாரமா நாங்க பெரியப்பா பண்றவங்க இப்ப கேட்டீங்கன்னு வச்சுங்களா, காரி துப்புறாங்க அங்கங்க. நான் போய் அன்னைக்கு அவர் தூக்கிட்டு வந்தேன். நீ ரொம்ப நல்லவா ஒரு கெட்டவரு. நான் என்ன சொல்றேன், குடிக்கிற ஆளு போறப்ப ஜட்டி போட்டு போறவங்க உள்ள. ஏய் அவன் பேசுறது. ஏய் என்ன பேசுற நீ? அன்னைக்கு வேற லுங்கி மட்டும் கட்டிட்டு போயிருக்காரு, பப்பர பணம் தூக்கிட்டு ரோட்ல படுத்துட்டு இருக்காரு. நான் மூடி விட்டு வந்தேன்டி. இதெல்லாம் பெரிய விஷயம் உங்க குடும்பம் வந்து மானங்கெட்ட குடும்பம், என்கிட்ட வந்து யாரு? பேசிட்டு என் இருக்கீங்களா? குடும்பத்தை பத்தி யாரு? பேசுனா எனக்கு கவலைதான். இதுல உனக்கு தான் மான ரோசம். நாங்கெல்லாம் ஜட்டி போட்டு குடிக்க போறவங்க, உங்களை மாதிரி ஜட்டி போடாம குடிக்க போற ஆளும் கிடையாது நாங்கெல்லாம். ஜட்டி போடாம. ஆமா. நீ எதுக்கு அதை பாக்குறேன்னு தான் கேக்குறேன். என்ன பண்றது, காமிச்சா பார்க்கதான் முடியும். ஆமா உனக்கு அது மாதிரி நான் மட்டுமா பார்த்தேன், ஊரே பார்த்துச்சு. இது மாதிரி என் குடும்ப மானத்தை வாங்க தான் நீ வந்தியா? நானா உன் வாங்குறேன். குடும்பத்தை எல்லாம் யோகியமா இருக்காங்களா எல்லாம்? உங்க குடும்பத்தை பார்த்தா ஊரே பேசிக்குதே. ஐயப்பா, நம்ம குடும்பத்தை வீட்டுல தூக்கமே வராது பொழுது. என்னமா இது? சொல்றீங்க இன்னும் நிஜமாவே சொல்றேன். தேடி எடுத்துட்டு வந்து நானே வச்சுக்கிறேன். தேடி எடுத்துட்டு வந்தோம். நீங்க என்னங்க ஏதோ இதுலலாம் எவ்வளவு மாப்பிள்ளை வந்தது. ஏதோ என் உள்கூத்து இருக்கு. அண்ணன் பையன்னு சொல்லி கட்டி வச்சேன் பாரு. உள்கூத்து இருக்குமா? இவன் ஏதோ பழைய பகையை வச்சுன்னு பழி வாங்குறான் நம்மள. நான்லாம் பழி வாங்கல சொல்லிட்டேன். உங்க ரெண்டு பேரையும் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும். இதுக்கு மேல என்னை ஒரு வார்த்தை கூட அசிங்கப்படுத்துனீங்கன்னா சொல்லிட்டேன். என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நீ அசிங்கம் நல்லா தான் இருக்காது. நடந்துக்கோ. நல்லா இருக்காது. நாங்க பண்றோம். அம்மா நீ வா நம்ம போலாம். எங்க போறீங்க? பிச்சை எடுக்கவா? ஏய் எங்க போ சொல்ற? அந்த பிச்சை எடுக்கத புடிங்கி தினதான் நீ வருவ. நாங்க பிச்சை எடுத்தன வேணாம் நான் சொல்ல போறேன். இங்க ராதா, வா, என் மனசை தொட்டு பேசு. நீங்களும் மனசை தொட்டு பேசுங்க. நடக்கறதுல நான் வாங்கி சாப்பிட்டேனா? ஆமாடா. நீ வாங்கி வந்தன்னு சொன்னாங்க. எனக்காக வாங்கினா? நீ யாருக்காக வாங்குனிய? நீ ஏன் போய் வாங்குற? கடை எதுக்கு வாங்குற? அங்கிட்ட இருந்தா வாங்கி கொடு. கத்துறீங்க? எதுக்கு கத்துறீங்க இப்போ? எதுக்கு தான் அசிங்கமா இருக்குது? நான் தான் கத்தணும். அசிங்கமா இருந்தா மூஞ்ச மூடிக்குங்க. இப்படி மூடிக்குங்க. ஐயோ அசிங்கமா இருக்குன்ட்டு. முன்னாடி கேட்டால உன் கையில இருக்கிற காசு வச்சு வாங்கி கொடுறா. எதுக்கு கடன் சொல்லி வாங்குற? என்ன செலவு பண்ணீங்க திரும்ப திரும்ப கட்டிட்டு இருக்கிற ஆஸ்கர். அம்மா என்னம்மா இப்ப சாப்பிட்டது தானே ராதா, நீ சும்மா வெறுப்பேத்தாதீங்க ராதா. ஆனா நிஜமா சொல்றேன், உன்னை எவ்வளோ பேர் வந்து ஊர்ல எவ்வளோ பேர் கேட்டாங்க. இவன் என் அண்ணன் பையனுக்குன்னு கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டு இன்னைக்கு நான் தான் கஷ்டப்படுறேன். இவ்வளவு மோசமா இருப்பான் நல்லா நினைச்சு கூட பார்க்கல. சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ உன் சந்தோஷத்துக்காக அவனை ஏன் தள்ள கட்டி வச்ச? இப்ப பாரு என் வாழ்க்கையும் போச்சு, உன் நிம்மதியும் போச்சு. நிஜமாவே அதுதான் அத்தை, யோசிக்கிறேன். நான் சொத்த சொல்லு. நான் சொத்த என்ன சொன்னீங்க வார்த்தை? ஆ? ஊர்ல எவ்வளவோ பசங்க இருந்தாங்க. அது கேட்டாங்க போனா கொடுக்கல. அப்படின்னு எனக்கு கட்டி வச்சீங்களா? ஆமா, இது என்னத்த வார்த்தை பார்க்க இது? பாவமா இருக்கேன்னு கட்டி வச்சாங்க. அண்ணன் புள்ளன்னு எடுத்துன்னு வந்து கட்டி வச்சுட்டு தான் இன்னைக்கு நான் படுறேன் கஷ்டம். அத்தை, இவ ஒரு பைத்தியம், ஏய். இவ ஒரு தட்டி, இவ ஒரு தற்குறி, இவ படிக்காததுன்னு சொல்லிட்டு தானே அத்தை ஏன் தண்ணி யார் கட்டி வச்சீங்க? படிக்கல? யார் நான் படிக்கல? இப்ப நம்ம ஊர்லயே அப்படியே பசங்க வந்து வண்டி கட்டின்னு வந்து உங்க பொண்ணு கேட்ட மாதிரியும் தூக்கி ஏன் தலையில கட்டின மாதிரியும் பேசிட்டு இருக்கீங்களே. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கு என்ன குறை? யாருக்கு? இந்த மூஞ்சி கூட அதை பாடுறா, சேர்த்து வச்சு பாடுறா. நாரசமா இருக்கு பேசுற. நாரசமா இருக்கு. மாமா மாமா நான் தான் மாட்டிக்கிட்டேன் குடும்பத்துல வந்து.